வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை விருந்து பாயசம். இந்த பாயசம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் அடிக்கடி வீடுங்களில் விசேஷ நாட்களில் வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்க வந்து வராங்கன்னா, அதேமாரி மாப்பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு வராங்கன்னா இந்த பாயசம் வந்து செய்வாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம். பரங்கிக்காயோட விதையில் செய்யக்கூடிய பாயசங்க. இது பரங்கி விதை பாயசம் தான். பரங்கி விதையில் இந்த பாயசம் வந்து செய்யலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆனால் இந்த பாயசம் வந்து அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியது தான். நம்மளோட மறந்து போன உணவுகளில் இதுவுமே வந்து ஒன்று. இந்த விதை பாயசத்தை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கான அளவுக்கு எடுத்திருக்கிறேன். ஒரு சின்ன கப் அளவு தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பரங்கிக்காய் விதை வந்து பார்த்திங்கன்னா, நான் வீட்டில் வந்து சேகரித்தது தான். நான் கடையில் வந்து வாங்கலை. வீட்டில் வந்து காய் வந்து நம்ம முழுசாக வாங்கினோன்னா அப்போ அந்த விதைகளை வந்து நம்ம சேகரிச்சிக்கலாம். கடையில் வாங்கினோன்னா நமக்கு வந்து டார்க்காக இருக்கும். வீட்டில் நம்ம காய் வாங்கினோன்னா நமக்கு தோட்டம் போட்டிருக்கோன்னா நமக்கு அந்த விதைகள் நமக்கு நிறையவே கிடைக்கும். இந்த விதைகளை எடுத்து நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டோன்னா எல்லா விதமான உணவு தயாரிக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் குருமாலாம் வைக்கிறீங்கன்னா அதில் முந்திரி சேர்த்து அரைக்கிறீங்கன்னா இந்த விதையும் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது இந்த விதை வந்து. இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் நான் 1 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு நல்லா வந்து ஊற போட்டுடலாம். ஒரு 1/2 hour வந்து ஊறணும். ஸோ கழுவிட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற போட்டுடலாம். ஃபஸ்ட்டு 1/2 hour வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சோன்னா தோல் வந்து எடுக்க வராது, அதோடய ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகாது. அதனால் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சம் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கையால் வந்து நம்ம தேய்ச்சோன்னா அந்த தோல் வந்து விடும். பாயசம் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தோலோடு சாப்பிட்லாம். ஆனால் அந்த பாயசத்துக்கு தோல் நீக்கிட்டு செஞ்சோன்னா பார்க்க நல்லா ஒயிட் கலராக சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி இப்போ நம்ம அதை வந்து வாஷ் பண்ணோன்னா பாருங்கள் அந்த தோல்லாம் எப்படி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து வடிகட்டி வந்து இதை எடுத்துக்குவோம். நல்லா தேய்ச்சி கழுவணுன்னா தோல் எல்லாமே வந்து வெந்துடும். இப்போ திரும்பவும் வந்து தோல் முழுசாக போகலை. திரும்பவும் கொஞ்சம் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். அரிசி மாவை சேர்த்துட்டு திரும்ப நல்லா கையால் நம்ம தேய்ச்சி கழுவணுன்னா அந்த ஸ்கின் ஃபுல்லாக வந்துடும். பருப்பு வந்து உடையாது. நம்ம நல்லா தேய்ச்சி வந்து கழுவுனா தோல் ஃபுல்லாக வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்கின் போகலாம் நீங்கள் திரும்ப நான் கொஞ்சம் மாவு போட்டு கூட நல்லா தேய்ச்சி கழுவி வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு ஃபுல்லாக வந்து பருப்பு வந்து க்ளீனாக வந்து இருக்குது. இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு ஃபஸ்ட்டு கொரப்பாக வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு நான் 3 டம்ளர் வந்து பால் எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் பருப்பு எடுக்கும் அதே டம்ளரில் தான் நம்ம வந்து பால் எடுக்கணும். தண்ணி துளி கூட சேர்க்கக்கூடாது. இந்த பால் விட்டு நம்ம அரைக்கணும். இந்த பாலை விட்டு நான் வந்து அரைச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்து அரைச்சிக்குங்க. இந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் ரவாவாக இருக்கணும். ரொம்ப நெய்ஸாக இல்லாமல். இது எல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மீதி இருக்கிற பாலையும் வந்து அதோட சேர்த்துக்குங்க. இதுக்கு நான் 1 டம்ளர் வந்து சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். ஈக்குவலாக போட்டால் தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது சர்க்கரை இழுக்குங்கிறதுனால 1 டம்ளர் பருப்புக்கு வந்து 1 டம்ளர் வந்து சர்க்கரை இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து அடுப்பில் வச்சு சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே வந்து இருப்போம். சர்க்கரை கரைஞ்சோன்னே அடுப்பு மிதமான தீயில வந்து வச்சுருங்க. லைட்டாக பொங்கி வரப்போ நம்ம லைட்டாக கிண்டினா வந்து போதும். அதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விடுங்க. லைட்டாக அப்பப்போ கிண்டினா போதும். ஃபுல்லாக வந்து திரிஞ்ச மாதிரி தாங்க வரும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பாயசம் வந்து ரெடி. இதுக்கு வேறு எந்த பருப்பும் சேர்க்க தேவையில்லை. பாயசம் ரெடி. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.